ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வழங்குபவர் தூத்துக்குடியிலிருந்து ஆவண்ணா கைலாசம் குருக்கள். இன்றைய தினம் நமது நண்பர்கள் குழுவில் மிக அற்புதமான ஒரு பட்டிமன்றமானது தொடங்கி நடைபெறுகிறது. இந்த பட்டிமன்றத்தின் தலைப்பாக ஜாதகத்தில் பலன் சொல்லப்படுவது காலபுருஷ தத்துவப்படியா, ஜனனகால ஜாதகப்படியா என்று சிறப்பானது ஒரு பட்டிமன்றமானது ஏற்பாடு செய்து நடைபெறுகிறது. ஜனனகால ஜாதகப்படியே ஒரு ஜாதகருடைய ஜாதகமானது சொல்லப்படுகிறது என்பதை பற்றி அடியேன் பேச இருக்கின்றேன். அதாவது ஜாதகத்தில் பலன் எவ்வாறு சொல்ல வேண்டும் என்று கேட்டால், ஒரு ஜோதிடர் இந்த பூமியிலே ஒரு மனிதன் பிறக்கக்கூடிய அவருடைய ஜனன காலத்தை வைத்து அவருடைய பிறப்பு முதல் இறப்பு வரை அனைத்துமே அவருடைய 12 ராசி கட்டங்களிலே அவருடைய ஜாதகத்திலே இடம்பெற்று விடுகிறது. சொல்லப்போனால் லானா என்று சொல்லக்கூடிய ஜாதகருடைய முதலாம் பாவகமாக லக்கணம் என்று சொல்லக்கூடிய அவருடைய உயிர்நிலையானது காணப்படுகிறது. லக்கணத்தை வைத்து அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்லுவார்கள். அதுபோல் ஜாதகருடைய செயல்பாடுகள் அந்த ஜாதகருடைய உயிர்ஸ்தானமாகிய லக்கணம் மூலமாக அந்த ஜாதகரினுடைய குணநலன், பிறவி இயல்பு, உடலினுடைய அமைப்பு, அவருடைய நிறம், செல்வாக்கு, ஆன்ம பலம், மன இயல்பு, ஆயுள் பலம், ஆடை ஆபரணம், மனக்கவலை, மகிழ்ச்சி, துக்கம், கனவு ஆகியவற்றை எல்லாம் அறியலாம். ஆகவே ஜோதிடரும் பார்க்க வருபவர்களின் முக்கிய ஸ்தானமாக இந்த லக்கணஸ்தானம் அமைகிறது. அதற்கு அடுத்தபடியாக 2ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், கற்றோரை காமுறுவர், தெளிவான குடும்பம், தவிட்டாத இன்பம் என்று ஜாதகருடைய 2ஆம் பாவமானது சொல்லப்படுகிறது. இங்கே கல்வி, தனம், வாக்கு, குடும்பம், அவருடைய வலதுகண், சாஸ்திர கேள்விகள், துணிமணிகள் மற்றும் அவருடைய அனைத்து தன, வாக்கு, குடும்பஸ்தானமானது 2ஆம் பாவத்திலே காட்டப்படுகிறது. ஜாதகருடைய 3ஆம் பாவகமாக தம்பி உடையோன், படைக்கு அஞ்சான் என்று சொல்லக்கூடிய ஜாதகரினுடைய இளைய உடன்பிறப்பு, அவருடைய காரியம் வெற்றி, அவருடைய வேலையாட்கள், உடல் பலம், அவருடைய சாமர்த்தியம் மற்றும் போகம் ஆகியவற்றை 3ஆம் பாவகத்தின் மூலமாக அறியலாம். இதனை தைரிய வீரிய ஸ்தானம் என்று சொல்லப்படுகிறது. ஜாதகருடைய 4ஆம் பாவகமாக தாயில் சிறந்த கோவிலும் இல்லை என்று சொல்லியிருக்கிணங்க 4ஆம் வீடாகிய மாத்ருஸ்தானம் காட்டப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் தொழில், திறமை, வீடு, வாகனம், நிலம் ஆகியவற்றும், கல்வி திறமை, நண்பர்கள், வேடிக்கை விளையாட்டு, பிரயாணம், நீர் மற்றும் இருப்பிடத்தால் லாபம் ஆகியவற்றை இந்த 4ஆம் பாவகமான மாத்ருஸ்தானம் அல்லது சுகஸ்தானமாக பார்க்கலாம். 5ஆம் பாவகமாக குழலினது யாழினது என்பர்தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் என்று சொல்லற்கேற்ப எவ்வளவுதான் ஒருவருடைய ஜாதகத்திலே பலன்கள் இருந்தாலும் குழந்தை என்று ஒன்று இல்லை என்றால் அந்த ஜாதகம் வெறுமையாகி விடுகிறது.
ஆக குழந்தை பாக்கியம் ஜாதகருக்கு உண்டா, பிறக்கப் போவது குழந்தை ஆனா பெண்ணா, நல்லவரா கெட்டவரா, தாய் தந்தையை வைத்து காப்பாற்ற, இவை அனைத்துமே அந்த 5ஆம் பாவம் காட்டப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் ஜாதகருடைய பூர்வ புண்ணியம், அவருடைய தந்தையின் வழி தந்தை, அவருடைய மந்திர உபதேசம், வேதங்கள், நீதி சாஸ்திரம் மற்றும் அவருடைய நல்ல வார்த்தைகள், பொதுக்கூட்ட பேச்சு போன்ற அனைத்துமே இந்த 5ஆம் பாவகம் மூலமாக அறியலாம். பூர்வீக புண்ணியஸ்தானம் அல்லது புத்திரஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் 6ஆம் பாவகம் எத்தனை கோடி பணம் இருந்தாலும் நிம்மதி வேண்டும் வீட்டிலே, ஆரோக்கியம் வேண்டும் உடலிலே. ஆக ருண ரோக சத்துருஸ்தானம் என்று 6வது பாகமாக ஒருவருடைய பணம், பதவி, பட்டம், சுகம், இந்த வாழ்க்கைகளில் எவ்வளவு செழிப்படைந்துவிடும் என்ற சொல்லுக்கேற்ப ஆண்டவன் அந்த ரணருண ரோகம் என்று சொல்லக்கூடிய நோய் மற்றும் காயம், கலகம், தன் உடலுக்கு தரும் துன்பம், பொருள் இழப்பு, தீயவர்களுடைய நட்பு, சிறைவாசம் மற்றும் பிறரை நிந்தனை செய்தல், விஷப்பிராணிகளால் ஆபத்து போன்ற அனைத்து விஷயங்களையும் உள்ளடக்கி ருணரோக சத்துருஸ்தானமாக 6வது பாகம் இங்கே படைக்கப்பட்டிருக்கிறது. 7ஆம் பாவகம் ஒரு மனிதன் தனியாக பிறந்தாலும் அவருக்கென்று ஒரு துணை வேண்டும். அது இல்லை என்றால் இந்த வாழ்க்கை நிறைவடையாது. அப்பேற்பட்ட மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்று சொல்லிக்கேற்ப 7ஆம் பாவகமானது களத்திரஸ்தானமாக நிர்ணயிக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் திருமணம், சிற்றின்பம், வழக்கு விவகாரங்கள் மற்றும் சுற்றம், நட்பு, நண்பர்கள், மனைவியினுடைய அழகு, ஜவுளி வியாபாரம், போக சக்தி, அவர்களுடைய சுகதுக்கம் போன்றவையெல்லாம் இந்த 7ஆம் பாவகத்திலே காண்பிக்கப்பட்டுள்ளது. ஒரு ஜாதகருடைய 8ஆம் பாவகமாக நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதுமில்லை என்று முன்னோர்கள் சொன்ன சொல்லிற்கேற்ப 8ஆம் பாவகம் அஷ்டமஸ்தானம் என்று அழைக்கப்பட்டு ஒரு மனிதனுடைய ஆயுள் காலம் எவ்வளவு, அவருடைய ஆயுள் முடியும் பொழுது நேர்வது என்ன, அவருடைய ஆயுள் முடிவு எப்படி இருக்கும், அது மட்டும் இல்லாமல் அவருடைய நீதிமன்ற வழக்கு பிரச்சனை, களத்திர விரோதம், அவமானம் மற்றும் தீராத கவலை, மாங்கல்ய பலம், செலவுகளால் துன்பம், நீங்கா பகை, இவையெல்லாம் இந்த அஷ்டமஸ்தானத்திலே காண்பிக்கப்படுகிறது. ஒரு ஜாதகனுடைய ஜாதகத்திலே, ஜனன கால ஜாதகத்திலே 9ஆம் பாவகம் தோன்றில் புகழோடு தோன்றுக, அகதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்ற சொல்லிற்கேற்ப 9ஆம் பாவகமானது பாக்கியஸ்தானமாக அமைகிறது. தர்மம், தந்தையினுடைய சொத்து, ஆலயத்தினுடைய திருப்பணி, குருவின் மூலம் உபதேசம் பெறுதல், குருவை சார்ந்து செய்யக்கூடிய சேவைகள், ஒருவருடைய சந்ததியின் விருத்தி, விசுவாசம், ஆலய தரிசனங்கள் மற்றும் அதிர்ஷ்டம், இவையெல்லாம் சொல்லக்கூடிய இடமாக ஒரு மனிதனுடைய ஜனனகால சாதகத்திலே 9ஆம் பாவகம் அமைகின்றது. ஒரு மனிதனுடைய ஜாதகத்திலே, ஜனனகால ஜாதகத்திலே 10ஆம் பாவகம் எதை சொல்லுகிறது என்று கேட்டால், கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் என்ற சொல்லிற்கேற்ப 10ஆம் பாவகம் ஒருவருடைய தொழில் வலிமையை சொல்லுகிறது. அது மட்டுமில்லாமல் ஒரு நகரத்தை உருவாக்குதல், அவர்களுடைய கர்மம், அன்பு, முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய கடமை, தெய்வ வழிபாடு, வெளிநாட்டு செய்திகள், அதிகாரமிக்க பதவி, ஆட்சி அதிகாரம், இவையெல்லாம் தன்னகத்தை கொண்டு ஒரு ஜாதகருடைய ஜனனகால ஜாதகம் 10ஆம் இடமாகிய தொழில் ஸ்தானத்தை பற்றி விவரிக்கின்றது. இதை கர்மஸ்தானம் என்றும் சொல்லுவார்கள். அதற்கு அடுத்தபடியாக 11ஆம் பாவகம், இந்த 11ஆம் பாவகமானது சிறு துளி பெருவெள்ளம் என்ற கூற்றுக்கிணங்க நாம் என்ன தொழில் செய்கின்றோமோ, என்ன வேலை பார்க்கின்றோமோ அவற்றை மூலமாக பொன்பொருட்கள் சேர்க்கக்கூடிய இடமாக காணப்படுகிறது. அது லாபஸ்தானம் என்றும் மூத்த சகோதர ஸ்தானம் என்றும் சொல்லப்படுகிறது.
ஜாதகனுடைய உடன் பிறந்தவர் மூத்த சகோதரர்கள் இருக்கிறார்களா, எத்தனை பேர் என்ற விவரத்தையும், ஜாதகருடைய இளைய மனைவி உண்டா என்பதையும், அவளுடைய பொது தொண்டு செய்யக்கூடிய தன்மையையும், விவசாயம், தொழில், கிணறு போன்றவற்றினுடைய லாப நட்டங்கள், செய்தொழிலினுடைய மேன்மை, பெண்களை ஆதரித்தல், வெளிநாட்டு பிரயாணம் முதலியவற்றை எல்லாம் 11ஆம் ஸ்தானமாகிய லாபஸ்தானம் என்ற மூத்த சகோதர ஸ்தானத்தை வைத்து அறிந்து கொள்ளலாம். அது மட்டுமில்லாமல் 12ஆம் பாவகம் இது எதை கூறுகிறது என்று கேட்டால், காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடா. இதுதான் இந்த 12ஆம் பாவத்திற்குள் ஒளிந்திருக்கக்கூடிய விஷயம். அதாவது ஒரு மனிதன் தன்னுடைய ஜனன காலத்திலே செய்யக்கூடிய பாவ புண்ணியத்தின் பலன் என்ன, அவனுக்கு மோட்சம் என்ற பிறவி பயன் கிடைக்குமா, அவருடைய தூக்கம் நிம்மதியாக இருக்குமா, அவருடைய வெளிநாட்டு தொழில் கிடைக்குமா ஆகியவற்றால் இதை வைத்து சொல்லலாம். அது மட்டுமில்லாமல் சம்பாதிக்கக்கூடிய பணம், அந்த செலவால் கிடைக்கக்கூடிய சுகம், மனிதனுடைய மறு பிறவி, அவருடைய தியாகத்தன்மை, அவர் செய்யக்கூடிய வேள்விகள், அது மட்டுமில்லாமல் அவர் தந்தை தாய் ஆகியோருக்கு கட்டுப்பட்டவரா, பாவ புண்ணியம் கருதி செலவு செய்யக்கூடியவரா, இவற்றையெல்லாம் எடுத்து இயம்பக்கூடிய பாவகமாக 12ஆம் பாவகம் விரயஸ்தானம் அல்லது அயன சயன போக ஸ்தானமாக அழைக்கப்படுகிறது. ஆக இவ்வளவு விஷயங்கள் சிறப்பாக ஒரு ஜனனகால ஜாதகத்திலே சொல்லப்பட்டுள்ளது. இந்த ஜனனகால ஜாதகம்தான் ஒரு மனிதனுடைய அத்துணை நிலைகளையும் கூறி அவனுடைய வாழ்க்கையை முழுமையடைய செய்கிறது. ஆகவே இந்த ஜனனகால ஜாதகத்தை யார் ஒருவர் இப்படி ஒவ்வொரு பாவகமாக பார்த்து பலன் சொல்லுகின்றோமோ, அவ்வாறு சொல்லக்கூடிய பலன்களே நிலையான பலன்களாகவும், ஒரு மனிதனுடைய உண்மையான விஷயங்கள் சொல்லக்கூடியதாகவும் ஜோதிடத்தின் கண்ணாக திகழ்கின்றது என்று கூறி, ஜோதிடம் பார்க்க, பலன் சொல்ல ஜனனகால ஜாதகமே சிறந்தது, ஜனனகால சாதகமே சிறந்தது என்று கூறி எனக்கு வாய்ப்பு கொடுத்து சிறப்பித்த அத்துணை உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.